பணம் வரும்போது இருக்கிற சந்தோஷம் போகும்போது இருக்காது. எப்படின்னா, ஒரு பணம் நம்மளுக்கு வருது, இப்போ நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதே ஒரு செலவாயிடுச்சுன்னா அது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த நேரத்துக்கு அச்சோ செலவாயிடுச்சே, இவ்வளோ செலவாயிடுச்சே, என்ன பண்ணுறது, நம்ம எதிர்பார்க்காத செலவாயிடுச்சே அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த பணம் நம்மக்கிட்ட வராதான். அதே நம்ம செலவு பண்ணுறப்ப, ஓ நம்ம எதிர்பார்க்கல, இவ்வளோ நம்ம வச்சுருக்கோமா, ஓஹோ தெய்வமே, நம்மளுக்கு இது நான் இவ்வளோ செலவு பண்ணுற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன், அதை எனக்கு கொடுத்துருக்கேன், ஓகே இதுக்கு மேலேயும் எனக்கு நீ கொடுப்ப, அப்படி போயிடணுமா, அப்படி போயிடணுமா, அப்படி பயந்து 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 செலவு பண்ணுறப்ப அந்த பயமே நம்மளுக்கு அந்த பணம் வராதான், இந்த லக்ஷ்மி வரமாட்டாங்களாம். அதே நம்ம சந்தோஷமாக, ஓ முன்னாடி இவ்வளவு செலவாச்சு, இப்போ இவ்வளவு செலவாகுது, அதையும் நான் சமாளிக்கிற திறமை இருக்குது, அப்போ நான் எவ்வளவு வளர்ந்துருக்கேன், ஓ இந்த நிலைமைக்கு நீ என்னை ஆளாக்கியிருக்க, சூப்பர் அப்படின்னு போயிட்டே இருக்கணும். நான்லாம் முதல்ல ஒரு 1,00,000 ரூபா அப்படி பெறட்டுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவேன். இப்போ ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லாஸ்ட்டாக என் பெண்ணோட கல்யாணத்துக்காக என்னோடய ஜுவல்ஸை வைக்கிறப்ப ஒரு 5 lakhs நான் எடுத்தேன். அப்போது நான் நினச்சிக்கிட்டேன், நிஜமாகவே நினச்சிக்கிட்டேன், ஒரு 1,00,000 ரூபா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பெறட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனால் இதை நான் இப்போது வச்சு அந்த 5 lakhs வாங்குறப்போ ஒரு சந்தோஷம், நிஜமாகவே சந்தோஷம், பெரிய சந்தோஷம். ஓ நான் இவ்வளவு வளர்ந்துட்டேனா, 5,00,000 ரூபா நான் ஒரு நகையை வச்சு பெறட்ட என்னால் முடியுதா, நான் யார் கையும் எதிர்பார்க்க வேணாம், அந்த நிலைமையை எனக்கு கொடுத்துருக்கான் இறைவன், அப்படி நினச்சேன் நான். அதை வச்சு நான் செலவு பண்ணேன், அதை வச்சு நான் ஒன்று வாங்கினேன். எப்படி நான் மீட்டுப்பேன், கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி நான் மீட்டுப்பேன். ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நிலைமை, 10 வருஷத்துக்கு அப்புறம் இதுக்கப்புறம் என்ன, இதுக்கு மேலே தான் என்னை தெய்வம் வச்சுக்கோ, அந்த தைரியம் அப்போ தான் ஓட முடியும்.